بسم الله الرحمن الرحيم. வீசும் தென்றலே மதினா செல்வாயா, மன்னர் நபியின் மேல் எங்கள் ஸலவாத் சொல்வாயா. தவழும் மேகமே ரௌதா செல்வாயா, தாஹா நபியின் முன் எங்கள் தூதை சொல்வாயா. வீசும் தென்றலே மதினா செல்வாயா, மன்னர் நபியின் மேல் எங்கள் ஸலவாத் சொல்வாயா. தவழும் மேகமே ரௌலா செல்வாயா, தாஹா நபியின் முன் எங்கள் தூதை சொல்வாயா. நீர் தந்த வழியோ நடுவீதி மரமாய், துன்பங்கள் தாங்குது நபிநாதரே. நாட்டம் நல் எண்ணம் நிலை மாறி போய், உலம் இருளில் சூழுது தவசீலரே. உயர்வென்ற வெளிவள்ளி மறைந்தோடி போய், இழிவிங்கு கைகொட்டி சிரிக்கின்றதே. உயர்வென்ற விடிவெள்ளி மறைந்தோடி போய், இழிவிங்கு கைகொட்டி சிரிக்கின்றதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإن منكم إلا واردها كان على ربك حتما مقضيا. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் தங்கை மிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளாலும் அல்லாஹ்வின் கிருபையினால் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. தங்கைக்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மாபெரும் கருணையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதம் மிகுந்த வரலாறு நமக்கு முன்பாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதிலே ஹிஜ்ரி 6வது வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக சென்று, அப்பொழுது அவர்கள் திருப்பி அனுப்பி, அந்த நேரத்திலே ஏற்பட்ட ஒப்பந்தங்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு, அதன் பிறகு கைபர் யுத்தத்தை பற்றி சொல்லி முடிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6வது வருடம் துல்காதா மாதம் உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு சென்றார்கள். ஆனால் அந்த எதிரிகள், காபிர்கள் அவர்களை உம்ரா செய்ய விடாமல் தடுத்தது மட்டுமல்லாமல், பல வகையான ஒப்பந்தங்களை முஸ்லிம்களுக்கு பாதகமாகவும் அந்த தங்களுக்கு சாதகமாகவும் அதை எழுதி வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கையெழுத்து வாங்கி, அடுத்த வருடம் தாங்கள் உங்களுடைய முஸ்லிம்களோடு சேர்ந்து உம்ராவுக்கு வரலாம், வந்தால் 3 நாட்கள் மட்டும்தான் அந்த மக்காவிலே தங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு அனுமதி அளித்தார்கள். இந்த அனுமதியின் அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். சஹாபாக்கள் அநேகமான பேருக்கு இந்த ஒப்பந்தம், அதாவது திருப்தியற்றதாக இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு வழிபடுவது ஒரு மூமின் மீது கட்டாய கடமை என்ற அடிப்படையில் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கு யார் வழிபடுகிறார்களோ, சொல்லுக்கு கட்டுப்படுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை மகத்தான வெற்றிக்குரியதாகும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா செல்லுகின்ற வழியிலே என்ன செய்தான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து, மகத்தான வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டார். இதெல்லாம் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். அந்த கடந்த வருடம், அந்த நாளையிலிருந்து இடைப்பட்ட அந்த 1 வருட காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறிய போர்களை நடத்தினார்கள். அதிலே முக்கியமான ஒரு போர் தான் கைபர் யுத்தம்.
இந்த போர்க்களங்களுக்கெல்லாம் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி அடுத்த வருடம், அதாவது ஹிஜ்ரி 7வது வருடம் துல்காதா மாதம் ஆரம்பித்த போது சஹாபாக்களை பார்த்து ஒரு உத்தரவு போடுகிறார்கள். யாரெல்லாம் கடந்த வருடம் உம்ரா செய்வதற்காக வந்து திரும்பி விட்டீர்களோ அவர்களெல்லாம் திரும்ப உம்ரா செய்வதற்காக வேண்டி வருவதற்கு ஆயத்தமாகுங்கள் என்ற உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்திலே ஏற்பட்ட பலவிதமான போர்க்களங்களிலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களை தவிர உம்ராவுக்கு யாரெல்லாம் வந்திருந்தார்களோ கடந்த வருடம் அவர்கள் அனைவரும் இந்த வருடமும் தயாரானார்கள். முந்தைய வருடம் 1400 சஹாபாக்கள் வந்தார்கள். ஆனால் இந்த வருடம் அந்த சஹாபாக்களையும் சேர்த்து யாரெல்லாம் பிரியப்படுகிறீர்களோ அவர்களும் உம்ராவுக்கு வரலாம் என்று சொல்லப்பட்டதின் காரணத்தினால் பெண்கள் குழந்தைகளை தவிர்த்து, அதாவது அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களை எண்ணிக்கையில் சேர்க்காமல் பார்த்தால் ஏறக்குறைய 2000 சஹாபாக்கள் அந்த உம்ராவுக்காக வந்தார்கள். துல்காதா மாதம் ஹிஜ்ரி 7ஆம் வருடம் துல்காதா மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2000 சஹாபாக்களோடு மக்காவை நோக்கி வருகிறார்கள். ஆனால் கடந்த வருடம் அவர்கள் முழுக்க எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்தார்கள்? உம்ரா என்ற அடிப்படையில் மட்டும்தான் வந்தார்கள். எனவே அந்த காலத்தின் அடிப்படையில ஒரு பிரயாணிக்கு அத்தியாவசியமான ஆயுதம் என்று சொல்லப்படக்கூடிய உரையில் இடப்பட்ட ஒரு வாள் மட்டுமே அந்த காலத்திலே அந்த நேரத்திலே எடுத்து வந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போட்டார்கள், ஈட்டி தேவைப்படுபவர்கள், வாள் தேவைப்படுபவர்கள், ஒரு போருக்கு தேவையான சாதனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், கடந்த வருடம் ஒரு தடுக்கப்படக்கூடாத ஒரு இடத்திலிருந்து நம்மை தடுத்த இவர்கள் ஒப்பந்தத்தை மீறி இந்த வருடமும் நம்மை வரவழைத்து போருக்கு வருவார்களேயானால், மோசடி செய்வார்களேயானால் இவர்களிடத்திலே போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போருக்கு தேவையான தளவாடங்களோடு அதே சமயம் தங்களுக்கு ஒரு பிரயாணிக்கு அத்தியாவசியமான உரையிலிடப்பட்ட வாள்களோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள். துல்ஹுலைஃபா என்ற இடம்தான் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகின்ற வழியிலே உள்ள, அதாவது உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் கட்டக்கூடிய இடம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு இஹ்ராம் கட்டக்கூடிய எல்லை இருக்கிறது. நம்முடைய எல்லை யலம்லம் என்பதை போல மதீனாவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இது துல்ஹுலைஃபா. அது மதீனாவுக்கு பக்கத்திலே இருக்கிறது, மதீனாவுக்கு அருகிலேயே இருக்கிறது. இப்ப அந்த யலம்லம் என்ற அந்த துல்ஹுலைஃபா என்ற இடத்திற்கு வந்து எல்லா சஹாபாக்களும் என்ன செய்கிறார்கள்? இஹ்ராமை அணிந்து கொள்கிறார்கள். அதே போல 60 ஒட்டகங்களை குர்பானிக்கென்று அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வருகை தருகிறார்கள். வந்து ஒரு இடத்துல யஜூஜ் என்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக ஆக்கி 200 பேரை அவருக்கு துணையாகவும் ஆக்கி அந்த ஆயுதங்களை எல்லாம் குவித்து அந்த இடத்திலே இருக்க செய்துவிட்டு மற்ற சஹாபாக்கள் அனைவரும் மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் உண்மையான நோக்கம் என்ன? உம்ரா செய்ய வேண்டும் என்ற நோக்கம்தான். ஆனால் இவர்களுடைய ஒரு நிலை, அதாவது நிலைப்பாடற்ற ஒரு தன்மை, இவர்கள் திரும்பவும் நம்மிடத்திலே மோசடி செய்து விடுவார்களோ என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காப்பு சாதனங்களாக போர் சாதனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே அந்த சாதனங்களை எல்லாம், அந்த ஆயுதங்களை எல்லாம் மக்கா நகரத்திற்குள்ளே எடுத்து செல்வது முறையற்ற செயல் என்ற அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒரு இடத்திலே குவித்து அதற்கு ஒரு சஹாபியை பாதுகாவலராக ஆக்கி அவர்களுக்கு துணையாக 200 சஹாபாக்களை ஏற்படுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து என்ன செய்கிறார்கள்? செல்கிறார்கள். இப்படி செல்கிற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சப்தம் இட்டவர்களாக தல்பியாவை முழங்கிக் கொண்டே செல்கிறார்கள். மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள். மக்காவிற்குள்ளே முஸ்லிம்கள் நுழையக்கூடிய அந்த காட்சி 2000 சஹாபாக்கள், இதுல 200 பேரை கழித்து விட்டால் ஏறக்குறைய 1800 சஹாபாக்கள் மக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள். இஹ்ராம் அணிந்தவர்களாக, தல்பியாவை முழங்கியவர்களாக, தங்களுடைய தேவையான அத்தியாவசியமான உரையிலிடப்பட்ட ஆயுதத்தை தங்களுடைய மேனியிலே தொங்கவிட்டவர்களாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை காண வேண்டும் என்பதற்காக வேண்டி
இந்த சஹாபாக்களுடைய நடவடிக்கை எப்படி வித்தியாசமாக இருக்கிறது என்பதை காண்பதற்காக வேண்டி ஒன்று வேடிக்கை என்று சொல்லலாம், அல்லது அதை ஆச்சரியம் என்றும் சொல்லலாம். உதாரணமா பார்த்தா இப்ப பார்க்கிறோம், அதாவது முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் பலவிதமான மூட பழக்க வழக்கங்கள். அதுல ஒன்று என்ன, ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில ஜீரணிக்க முடியாத ஒரு மோசமான மூட பழக்கம் என்னவென்று சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி மாரடிக்கிறார்களே, இது எவ்வளவு மோசமான பழக்கம். மோசமான பழக்கம் என்பது மட்டுமல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் முஸ்லிம்களை பற்றிய தவறான எண்ணங்களை புகட்டக்கூடிய ஒரு தன்மை, ஷியாக்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை, ரத்தத்தை சிந்தக்கூடிய தன்மை. இந்த நிலை அந்த மாதிரி மாரடித்து ரத்தத்தை சிந்துகின்ற அந்த ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சாலே ரத்த கவிச்சு அடிக்கக்கூடிய நிலை. நம்ம பாக்கியாத் சாலியாத்துல ஓதி கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில பக்கத்துலதான் அந்த ஷியா பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலிருந்து அடிப்பார்கள், மாரடித்து கொண்டு செல்வார்கள். மாணவர்கள் எல்லாம் ஓடி போய் பார்ப்பாங்க. பார்க்கக்கூடியவங்க ரெண்டு விதம், அதாவது பார்க்கறது எல்லாமே ஏளனமா தான் பார்க்கிறோம், எப்படி அடிக்கிறாங்க, எப்படி ரத்தம் வடி அடிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆசிரியர்கள் தடுப்பாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, நீங்க பார்க்கறதின் மூலமா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷம் வரும். நீங்க பாக்குறீங்க, நம்மள தைரியசாலி நினைக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அடிப்பான், அந்த தப்புக்கு நீங்க உடந்தையா போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நீங்க பாருங்க அப்பதான் நம்மளை இவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க, அப்படின்னு ரெண்டு விதமா சொல்லுவாங்க. அதே மாதிரி வேடிக்கை பார்க்கிற கூட்டம் ரெண்டு விதம். ஒன்று என்ன, இவர்கள் என்ன இப்படி ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், மக்காவில இருந்து போனால மக்காவை விட்டு இருக்க முடிஞ்சா இவங்களால, மதீனாவில திரும்பி நம்மளுக்கு தான், நம்ம பக்கத்துல தானே வர வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏளனமா பார்க்கக்கூடிய கூட்டம். ஏதோ ஒரு வகையில மக்காவாசிகள் எல்லாம் ஒன்று திரண்டு என்ன செஞ்சாங்க, அந்த காபாவினுடைய இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மலை சரிவில சென்று எல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. ஒன்று கூடி முஸ்லிம்கள் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சியை எல்லாரும் பார்க்கிறாங்க, ஆச்சரியமா பார்க்கிறாங்க அல்லது ஏளனமா பார்க்கிறாங்க. இப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தல்பியாவை சத்தம் போட்டு முழங்கியவர்களாக உள்ளே நுழைகிறார்கள். உள்ள நுழையும் போது அங்க என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் பேசிக்கிறாங்க, ஏளனமா பேசிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இன்னஹு யுகத்திமு அலைக்கும் அப்துன் வஹனத்துஹும் ஹும்மா யஸ்ரிபுனுடைய காய்ச்சல் இவர்களை உங்களிடத்தில் வரவழைத்து விட்டது என்று சொன்னார். உன்ன அர்த்தம் என்ன, நம்ம ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறோம், மதீனாவுக்கு போன புதுசுல இந்த சஹாபாக்களுடைய நிலை எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னு சொன்னா, ஏற்கனவே தங்களுடைய சொந்த ஊரை விட்டு சென்ற ஒரு பெரிய ஒரு சோகம். இந்த நிலையில மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு நெருக்கடிக்கும் மத்தியிலே தான் மதீனாவுக்குள்ள நுழைகிறாங்க. நான் ஈமான பாதுகாத்துட்டோம், ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சொந்த ஊரை விட்டு பிரியக்கூடிய ஒரு மனத்தாங்கள் எல்லாருக்கும் இருக்கதானே செய்யும். அந்த கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள நுழையக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு அந்த அன்சாரி சஹாபாக்கள் கொடுத்த வரவேற்பு இருக்கிறதே ஒரு பெரிய ஆறுதலை தந்தது. ஆனாலும் வருந்தத்தக்க இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், யஸ்ரிபுக்கே சொந்தமான ஒரு தன்மை எங்கே இருக்கிறது. யஸ்ரிப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மதீனா நகரத்துக்கு சொந்தமான ஒரு தன்மை இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, அந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த சீதோஷண நிலை ஒத்துக்கிறோம், மற்றவங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கிறாரு. இன்னைக்கு கூட பாக்குறோம், மக்காவுக்கு போறோம், மக்காவுல பயங்கரமான வெயில் அடிக்குது, சரியான குளிர் அடிக்குது. ஆனா இந்த நிலையை கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனா மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய குளிர் பத்தினா அது பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளுக்கு தாங்கிக்கிற முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரியான ஒரு வறட்டு ஒரு குளிர் மாதிரியான ஒரு தன்மை அங்கே ஏற்படும். இப்ப இந்த சூழ்நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்துலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி உடல் திடகாத்திரமான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஆளாகிறார்கள், படுக்கை ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் கவிதை படிச்சாங்க, எங்களை நோக்கி எங்களுடைய செருப்பின் வாரை விட மிக நெருக்கத்திலே மரணம் வந்துவிட்டது என்றெல்லாம் படித்தார்கள். மூத்தா போறோங்கிற ஒரு உறுதி அவங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்கள் பட்ட அந்த அவஸ்தையின் அடிப்படையில அவர்களுக்கு ஆறுதலுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இங்கே ஏற்பட்ட இந்த ஹும்மா என்று சொல்லப்படக்கூடிய இந்த காய்ச்சலை, அதாவது இந்த மதீனாவுக்கு வெளியிலே கொண்டு போய் விட்டு விடுவாயா என்று துஆ செய்தார்.
அந்த அடிப்படையில் அதுக்கு பின்னால சஹாபாக்கள் சரியான நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப இதே மாதிரிதான் இந்த நிலவரங்கள் எல்லாம், அந்த மதீனாவுல ஏற்பட்ட அந்த சோதனைகள் எல்லாம் மக்காவாசிகளுடைய உள்ளத்துல எந்த எண்ணத்தை உருவாக்கிடுச்சுன்னு சொன்னா, மக்காவை விட்டு எப்படித்தான் ஓடுனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மக்காவுக்கு வரதாங்க செய்வாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, மக்காவிலிருந்து போன இந்த மக்களுக்கு மதீனாவுடைய சீர்திருத்த நிலையில ஒரு காலம் ஒத்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அதனால உம்ராவுக்கு வந்த சஹாபாக்கள் கூட உம்ராவுக்கு வந்திருக்காங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில இவங்க பார்க்காம ஏராளமா எப்படி பேசினாங்கன்னு சொன்னாங்க, இன்னஹு யுகத்திமு அலைக்கும், உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் வஃதுன் வஹனத்தும் ஹும்மா யஸ்ரிப், யஸ்ரிபினுடைய இந்த காய்ச்சல் இருக்குது அவர்களை இழிவுபடுத்தி அனுப்பிவிட்டது மக்காவுக்கு, அதனாலதான் வந்திருக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா உம்ரா செய்யணுங்கிற நோக்கத்தை வந்திருப்பாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா பேசினாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபஹு ஐ யர்மிலு அல் அஷ்வாத் ஸலாஸா. இன்னைக்கு நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உம்ராவுக்கு போறோம்னு வச்சுக்கிறோங்க, தல்பியா சொல்றோம், தல்பியா முழங்கிக்கிட்டே போய் எப்போ நம்ம தவாஃப ஆரம்பிக்கிறோமோ உடனே தல்பியா விட்டுறோம். தல்பியா விட்டதற்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணும், நம்ம மேனியில போட்டிருக்கக்கூடிய அந்த இஹ்ராம் துணியை எடுத்து அதே என்ன தன்னுடைய வலது அதாவது இடது புஜத்தின் மீது அந்த இஹ்ராம் துணி இருக்கக்கூடிய நிலையில வலது புஜத்தின் மீது இல்லாமல் பார்த்துக்கிறோம். அந்த வலது புஜத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த துணியின் பகுதியை எடுத்து அப்படியே அந்த அக்குள் பகுதியிலே தூக்கி என்ன செய்யணும், இந்த முனியையும் அந்த முனியை தூக்கி அந்த இடது புஜத்தின் மீது போட்டுக்கிறோம். இப்போ வலது புஜம் என்ன செஞ்சிருக்கணும், திறந்திருக்கணும். இதுதான் இஹ்ராமினுடைய சட்டம். இந்த மாதிரி 3 தவாஃப் வரைக்கும் செய்யணும். இதுக்கு பேரு இல்திபான்னு சொல்லுவாங்க. இது சட்டம். சில பேர் ஒரு சரியான ஞானம் இல்லாமல் எப்படி உம்ரா செய்யணும் அப்படிங்கிற ஞானம் இல்லாமல் என்ன செய்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, சை செய்யும் போதெல்லாம் இந்த வலது புஜத்தை திறந்துக்கிட்டு சை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பாப்போம், பார்த்திருக்கோம். இஹ்ராம்னு சொன்னாலே அதனுடைய கோலத்தை எப்படி காட்டுவாங்க, ஹாஜிகளை காட்டும் போது திறந்த நிலைமையில வலது புஜத்தை திறந்த நிலைமையில பல பேரை காட்டுறாங்க. அதுவல்ல, அது முறையே இல்லை. வலது புஜத்தை திறந்து வைக்கிறதுங்கிறது அந்த காபாவை வலம் வரக்கூடிய அந்த இஹ்ராம் அந்த உம்ரா செய்வதற்காக தவாப் செய்யறோமே 3 தவாப்புகள்ல மட்டும்தான் அந்த வலது புஜத்தை திறந்திருக்கணும். 3வது தவாப் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா உடனே அந்த இஹ்ராம தூக்கி என்ன செய்யணும், 2 புஜத்தையும் மூடிய நிலைமையில தூக்கி போட்டுக்கிறோம். ஆனா சில பேர் 7 தவாப்புக்கு அது மாதிரி நிற்பாங்க. அதை முடிச்சதுக்கு பின்னால என்ன செய்வாங்க, அந்த சை செய்யும் போது அந்த வலது புஜத்தை திறந்து வச்சிருப்பாங்க. இது முறையில்லை. இது ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. இப்படி கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, 3 தவாஃபுகள்ல மட்டும் என்ன செய்யுங்க, வலது புஜத்தை திறந்த நிலைமையில ரமுல் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரமுல்னா என்ன, கொஞ்சம் குதிச்ச நிலைமையில ஒரு வீரர் நடந்தா எப்படி நடப்பாரோ அந்த மாதிரி நடக்கும். புஜங்களை தூக்கிய நிலைமையில் ஒரு குதித்த மாதிரி ஒரு, அதாவது வீரர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அந்த மாதிரி 3 நடைகள்ல நடக்கும். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று அவங்களுடைய நோக்கம் என்ன, 3ல மட்டும் அவங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம இழிவாக கருதக்கூடிய பலகீனப்பட்டு போயிட்டாங்க, மக்காவில இருந்து போகும்போது பலமா இருந்தாங்க, மதீனாவில இருந்து வரும்போது பலகீனர்களா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கருதக்கூடிய அந்த மதீனாவாசிகளுக்கு நீ நினைக்கிறது தப்பு, இப்படி நினைக்காத, நாங்க எப்பவும் வீரமா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, 3 சுற்றுக்களில் ஒரு வீரரை போன்று நடங்க. அது எந்த இடத்துல நடக்கணும், ஹஜ்ருல் அஸ்வதில இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஹஜீம் பகுதி ஃபுல்லா அப்படியே முடிச்சுக்கிட்டு அடுத்து ருக்னே யமானி இருக்கு பாருங்க, அதாவது ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முந்திய மூலை, அந்த ருக்னே யமானியில இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஓதுற பத்தியில அந்த இடத்துல மட்டும் ரமுல் செய்யக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் ரமுல், அதாவது அந்த இந்த மாதிரி குதிச்சு நடக்கக்கூடாது. மாறாக அந்த 3 பகுதியிலேயே என்ன செய்யணும், இந்த 4 பகுதியில 3 பகுதியில 4 பகுதியிலேயே இந்த 4வது பகுதியில மட்டும் செய்யக்கூடாது. மற்ற 3 பகுதியில ரமுல் செய்யணும். கொஞ்சம் குறிச்ச மாதிரி ஒரு வீரரை போன்று நடக்கும். இப்ப இந்த நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இதுல மட்டும் செய்யுங்க, 4வதுல இருந்து சாதாரணமா நடங்கன்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, உண்மையிலே சஹாபாக்கள் பலகீனமா தான் இருந்தாங்க. உண்மையிலே சஹாபாக்கள் ஒரு பெரிய பயணத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு களைப்பு இருக்கதானே செய்யும். அதனால சஹாபாக்களுடைய பலகீனத்தையும் கவனிச்சாங்க. அதே சமயத்துல நம்முடைய பலகீனத்தை காட்டக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிபலிச்சாங்க. இப்ப எதிரிகளுக்கு தங்களை வீரரை போன்று காட்ட வேண்டும் என்று நினைச்சாங்க.
அதே மாதிரி அந்த எதிரி அந்த 7 சுத்துலையும் அந்த மாதிரி வீரரை போன்று நடக்க தேவையில்லை, 3 சுத்துல மட்டும் வீரரை போன்று நடங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரிதான் அதுல இருந்துதான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு சூழ்நிலைக்கு தோதுவா சொன்னாங்க, எதிரிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய பார்வையில நம்மளை வீரரை மாதிரி காட்டணும், அதனால கொஞ்சம் அப்படி வீரரை மாதிரி நடங்க அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நிக்கிறதெல்லாம் யாரு? நம்மளை சுத்தி நிக்கிறவங்க எல்லாருமே அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம், யாருமே அல்லாஹ்வை ஏத்துக்கிறாதவங்க கிடையவே கிடையாது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மூமின் அல்லாதவர்கள் ஒரு பகுதியில தடுக்கப்படுறாங்க, ஹரமுடைய எல்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தடுக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு செஞ்சாங்க அதே விஷயத்தை இன்ன வரைக்கும் செய்யணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, காரண காரியத்தை நம்ம பார்க்க கூடாது, காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்க கூடாது. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதனாலதான் சஹாபாக்கள் சின்ன சின்ன விஷயத்துல கூட என்ன செய்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அதை செய்வாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் காட்டு பகுதிக்கு போனாங்க, ஒரு மரத்தினுடைய கிளையை பிடிச்சி உழுக்குனாங்க. அந்த நேரம் அந்த நாள் அந்த நிலையை இருக்குதே, அந்த காலகட்டம் இலையுதிர் காலமாக இருந்தது. உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டாங்க, நான் எதற்காக இப்படி உழுக்கினேன் தெரியுமா என்று கேட்டார்கள். உடனே சஹாபாக்கள் தெரியலையேன்னு சொன்னாங்க. இதே போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இதே மாதிரி ஒரு மரத்துக்கு அடியிலே வந்தார்கள், இந்த மரத்தை பிடிச்சி உழுக்குனாங்க, இலைகள்லாம் உதிர்ந்துச்சு. நான் எதனால் இதை உழுக்கினேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியாது என்று சொன்னவுடன், எவர் ஒருவர் 5 கால தொழுகையை பேணி தொழுவாரோ அவருடைய பாவங்கள் இந்த இலையில் இந்த மரத்திலிருந்து எப்படி இலைகள் உதிர்ந்து விட்டதோ அதே போல உதிர்ந்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இது ஒரு ஹதீஸா சொல்லி காட்டியிருக்கலாம்ல, எதுக்காக வேண்டிய அந்த கிளையை பிடிச்சி உழுக்கணும், இலை உதிர்ந்ததுக்கு பின்னால் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்? காரணம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க. அதே மாதிரிதான் பிரயாணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது என்ன செய்வாங்க, வாகனத்துல உட்கார்ந்த உடனேயுமே சுப்ஹானல்லதி ஸக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வ லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த என்று சொல்லிவிட்டு வானத்தை நோக்கி சிரிப்பார். அலி ரலியல்லாஹு அவர்கள் அதே மாதிரி குதிரையின் மீது அமர்ந்து இந்த மாதிரி துஆ ஓதிட்டு வானத்தை நோக்கி சிரித்தார்கள். பார்த்தவர்களாக சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போல செய்தார்கள். நாங்க கேட்டோம், யார் ரசூலுல்லாஹ் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டோம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாகனத்தின் மீது அமர்ந்த அடியான் இப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுகிற போது அதை பார்த்து அல்லாஹ் அடியானை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான், அந்த சிரிப்புக்கு பகரமா நானும் சிரிச்சேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வாகனத்துல உட்கார்ந்துகிட்டு என்னுடைய வாகனம் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது, நான் ஓட்ட போறேன், எல்லாரும் நடந்து போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமை இருக்கக்கூடிய நிலைமையிலும் அல்லாஹ்வை நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து அவனுக்காக இந்த துஆவை ஓதி அவனுடைய பாதுகாப்புல தான் நான் போறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுடைய மனசுக்குள்ள பதிய வைத்துக் கொண்டு நாம் இருக்கிற போது அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை பார்த்து சிரிக்கிறான். சிரிக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது, ஆனா நமக்கு தெரியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்கிறதுனால நம்ம சிரிக்கிறோம். நம்மளை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். அதனால நம்ம சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு அல்லாஹ் நம்மை பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு ஒரு பகரமாக அமைகிறது. அதே போலதான் என்ன காரணம்னு கேட்கக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க, அதனால இன்னைக்கு செய்யறோம். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அன்றைய தினத்திலே எதிரிகளுக்கு காட்டுவதற்காக தங்களுடைய வீரத்தை பிரதிபலித்து காட்டுவதற்காக என்ன செஞ்சாங்க, ஒரு வீரரை போன்று நடந்து காட்டினார்கள். அதுக்கு பேர் ரம்லு என்று சொல்லப்படும், அதுக்கு பேர் ரம்லு என்று சொல்லப்படும். ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல. எல்லாருமே என்ன செய்யறாங்க, எல்லாருமே மூமின்கள், எல்லாருமே அல்லாஹ்வுடைய அன்பின் காரணத்தினால் தான் அங்க போயிருக்கிறாங்க, எல்லாருமே தல்பியாவை வழங்கியவர்களாக தான் போறாங்க. ஆனாலும் அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததின் காரணத்தினால் இன்னைக்கு அதை செய்யும். அப்ப அந்த மாதிரி சஹாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்க, இல்திபா செய்தவர்களாக ரமூல் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க பேசிக்கிட்டாங்களாம், யாரு அந்த எதிரிகள் பேசிக்கிட்டாங்களா, இவர்களெல்லாம் பலகீனர்கள் என்று நினைத்துக் கொண்டோம், ஆனால் இவங்க எல்லாம் என்ன வீரரை போன்று நடக்கிறார்கள், ஆச்சரியப்பட்டு பேசினாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் செஞ்சாங்களோ அதுக்கு பிரயோஜனம் கிடைக்குது பாருங்க. வீரரை போன்று நடந்ததின் காரணத்தினால் அந்த எதிரிகளே பேசிக்கிட்டாங்களா,
சொன்னாங்களா, ஹாவுலாயில் லதீன ஸஅம்தும் அன்னல் ஹும்மா கத் வஹனத்துஹும், இவர்களை எல்லாம் நீங்க நினைச்சீங்க அவர்களுடைய காய்ச்சல் அவர்களை பலகீனப்படுத்தி விட்டது, கேவலப்படுத்தி விட்டது என்று நினைத்தீர்கள். ஆனால் ஹாவுலாய் அஜிது மின் கதா கதா, ஆனால் நாம் இவர்களை இப்படி இப்படிலாம் சக்தியோடு நடப்பதை போன்று பார்க்கிறோமே, இது என்ன புதுமையாக இருக்கிறது என்று அவர்கள் பேசிக் கொண்டார்களாம். அதே மாதிரிதான் சஹாபாக்கள் போறாங்க, இப்படி இழிவா பேசுறத காது கொடுத்து கேட்ட அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் பெரிய கவிஞர். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், இந்த காலத்துல மாதிரி கவிதை எழுதுறது ஒரு ஆளு, படிக்கிறது ஒரு ஆள்லாம் கிடையாது. அந்த காலத்துல எதை நினைக்கிறாங்களோ உடனே கவிதையா படிப்பாங்க. அப்படி ஒரு பெரிய திறன் அவர்களிடத்துல இருந்தது. பொதுவா அரபுகளிடத்துல அதிகமான இப்படி ஒரு திறன் இருந்தது. அந்த அடிப்படையில அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் படிக்கிறாங்க, خلو بني الكفار عن سبيله خلوا فكل خير في رسوله قد انزل الرحمن في تنزيله في صحف تتلى على رسوله يا ربي إني مؤمن بقيلي إني رأيت الحق في قبولي بأن خير القتل في سبيلي اليوم نضربكم على تنزيلي لربا يزيل الهام عن نقيلي ويذهل الخيل عن خليلي என்று கவிதை படிக்கிறான். இந்த கவிதையினுடைய அர்த்தம் என்ன? காபிர்களுடைய பிள்ளைகளே, எங்களை எங்களுடைய வழியிலே விட்டு விடுங்கள், எங்கள் நபியை எங்களுடைய வழியிலே விட்டு விடுங்கள். எங்களுடைய நபியினுடைய வழியிலே எல்லா நலவுகளும் இருக்கிறது. எங்களுடைய ரஹ்மானாகி அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே எதையெல்லாம் ஓதி காட்டினானோ அதையெல்லாம் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய இரட்சகனே, நிச்சயமாக நான் என்னுடைய ரசூலாகி அல்லாஹ்வினுடைய தூதருடைய சொல்லை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். அவர்களை ஏற்றுக்கொள்வதிலேதான் சத்தியம் இருக்கிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வுடைய வழியிலே இன்றைய தினத்திலே நாங்கள் அவர்களுடைய கழுத்துகளை வெட்டுவோம். அப்படி வெட்டக்கூடிய வெற்றின் காரணத்தினால் அவர்களுடைய கழுத்தும் அவர்களுடைய முண்டமும் தனித்தனியாகிவிடும். இந்த வெற்றின் காரணத்தினால் ஒரு நண்பனை இன்னொரு நண்பனிடம் இருந்து அந்த வெட்டு அவர்களை பிரித்துவிடும் என்று படித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் தங்களை கேவலமாக பேசியதன் காரணத்தினால் தங்களுடைய பதிலை அந்த கவிதையின் மூலமாக சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இப்னு ரவாஹாவுடைய மகனே, பைனயதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக ஃபீ ஹரமில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஹரமுல வச்சு தக்கூலு ஷிஅர், பாட்டு படிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. கல்வியா சொல்லக்கூடிய நேரத்துல பாட்டு படிச்சுட்டு போறாரு என்றாலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்னு ரவாஹா பைன யதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹரமில்லாஹி தஆலா தக்கூலு ஷிஅர், ரசூலுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய ஹரமுல வச்சு, ரெண்டு கண்ணியமான இடம், ரெண்டு கண்ணியமான மகத்தான இடம், இந்த சந்தர்ப்பத்துல கவிதையை படிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல்லி அன்ஹு யா உமர், உமரே அவரை விட்டு விடுங்க. ஃபலஹு அஸ்ரஹு ஃபீஹி மின் நவ்ஹி நப்ர், இவர் படிக்கக்கூடிய இந்த கவிதை இருக்கிறதே, இதனுடைய தாக்கம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்றால், அம்பை எரிகின்ற போது அந்த காபிர்களை எவ்வளவு நோவினைப்படுத்துமோ அதை விட பயங்கரமாக இந்த வார்த்தைகள் அவர்களை நோவினைப்படுத்தும். அதுதான் நம்ம நோக்கம். படிக்கட்டும், விட்டு விடுங்க. அப்போ காபிர்களிடத்துல நம்முடைய சக்தியை எடுத்து காட்டுறதுக்கு நாவின் மூலமாகவும் உடலின் மூலமாகவும் ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறத மார்க்கம் சொல்லுது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மூமின்களுக்கெல்லாம் சொல்லி காட்டப்படக்கூடிய வார்த்தை. இதையெல்லாம் அடகு வச்சு என்ன செஞ்சாச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஓதி காட்டப்பட்ட வசனத்துல கூட அல்லாஹ் தஆலா ஒரு சோதுவா சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத லா தத்தகிதுல் லதீன தத்தகிது தீனக்கும் ஹுஸுவன் வலைபன், உங்களுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் விளையாட்டாகவும் கேலியாகவும் நினைக்கிறார்களோ அவர்களை உங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். கிறிஸ்துவர்கள் யூதர்கள்லாம் நம்மளுடைய மார்க்கத்தை என்ன தலைமையில வச்சுக்கிட்டா இது நம்ம மேல பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்ணியம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படா நம்ம மார்க்கத்தை ஒழிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் தான் நம்ம மார்க்கத்துக்கு அல்ல, மார்க்கத்தை சார்ந்த அந்த நாட்டுக்கு பாதுகாவலர்களா ஆக்கி வச்சிருக்கிறோம். எந்த ஒரு முஸ்லீம் நாடாவது சொந்தமான ஒரு படைபலம் மிகுந்ததாக இருக்கிறதா? இல்லவே இல்லை. கண்ணியமானவர்களே, எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் வீரத்தை காட்டுறாங்க பாருங்க, எப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் வீரத்தை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்லி காட்டான், வஅஇது லஹும்
மஸ்ததாத்தும் மின் குவத்தின், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சக்திகளையும் திறன்களையும் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறது என்னது? கோழைத்தனத்தோடு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம முஸ்லீம் நாடுன்னு எங்க சொல்றோமோ அவர்கள் அனைவரும் மற்றவர்களுடைய கையில தான் அடமானம் வச்சிருக்காங்களே தவிர, அவன் நினைச்சாதான் பாதுகாப்பு, நினைக்கிறதுனா முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நிலைமை. சொந்தமா ராணுவங்கிறது ரொம்ப பலகீனமான ராணுவம். ஆனா அவங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ராணுவம் எது? கிறிஸ்துவர்களுடைய ராணுவம். இது பாதுகாப்பா இது? அதனாலதான் பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம ஆட்சி போயிருமோ, கையில இருந்து புடுங்கப்பட்டுருமோ. ஏன் பயம்? அல்லாஹ்வுக்கு பயந்தா இந்த பயம் வருமா? ஆட்சியாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தை நல்ல முறையில பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சாதாரண விஷயத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சக்தியை எப்படி எல்லாம் எடுத்துக்காட்டி இருக்கிறாங்க. ஆனா ஹஜ்ஜினுடைய காலகட்டம் எது? அல்லாஹ்வுக்கு முன்பாக பலகீனத்தை காட்டணும். நான் ஒரு பலகீனமானவன், சாதாரணமானவன் அப்படி காட்டணும். அந்த இடத்திலும் காபிர்களிடத்துல தங்களுடைய ஊக்கத்தை காட்டுறாங்கன்னு சொன்னா, அப்ப இஸ்லாமிய வீரம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தானே இது. இப்ப இந்த நிலைமையில அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்த அந்த பாடலை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்ட உடனேயுமே என்ன செய்யறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "கல்லி யா உமர் ஃபலஹு அஸ்ரஉ ஃபீஹி மின் நர்ஹின் நப்லி." அப்துல்லா இப்னு ரவாஹா படிக்கக்கூடிய அந்த பாடலுடைய வார்த்தைகள் இருக்கிறதே, இவர்களின் மீது அம்பு தைப்பதை விட மிகப்பெரிய ஒரு வேதனையை உருவாக்கும். அதனால இது தேவைதான், விட்டுருங்க, படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தியை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாம் உம்ராவை செய்யறாங்க. உம்ராவை செஞ்சுட்டு ஒட்டகங்களை குர்பானி கொடுக்குறாங்க. குர்பானி கொடுத்துட்டு, உம்ராவுக்கு குர்பானி கிடையாது, ஆனா இவங்க கொடுக்கறது பிற்படுத்தி செய்யறதுனால அந்த உம்ராவை கல்லா செய்யறது பிற்படுத்தி செய்யறாங்க பாருங்க. அதுக்காக வேண்டி உம்ரா அந்த கல்லா செய்யறாங்க, கல்லாவுக்காக வேண்டி. அப்ப அந்த உம்ராவுக்காக வேண்டி அதுக்கு அந்த குர்பானியை கொடுக்குறாங்க. குர்பானி கொடுத்து முடிச்சதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? போறாங்க. அங்க யாரெல்லாம் அந்த ஆயுதங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்களோ அவங்கள போய் அனுப்புறாங்க. அவங்க உம்ராவை செய்யறாங்க. இப்ப 2 கூட்டம் உம்ரா செஞ்சிருக்கு. பின்னால மக்காவில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. 3 நாள் தங்கி முடிச்சு 4வது நாள் காலை விடிஞ்ச உடனேயுமே காபிர்களுடைய பட்டாளம் வந்துருச்சு. வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, அலியே உங்களுடைய தோழத்தை சொல்லுங்க, 3 நாள் முடிஞ்சிருச்சு, 4வது நாள்ல இங்க இருக்கக்கூடாது, வெளியாயிரணும்னு சொல்லுங்க அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன சிறுமியினுடைய குரல் கேட்குது. என்ன சொல்றாங்க? யா அம்மி யா அம்மி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பாக்குறாங்க, சஹாபாக்கள் திரும்பி பாக்குறாங்க. அப்போ அந்த சிறுமி யாருன்னு சொன்னா, ஷஹீதாக்கப்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். பெண் மக்களுக்கு அந்த காலத்துல எவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம இங்க நல்லா யோசனை பண்ணணும். ஒரு ஆம்பளை பிள்ளைய வேணா தத்தெடுத்துருவாங்க, ஆனா தங்களிடத்துல நிறைய குழந்தைகள் இருந்துச்சாக்க அதை எடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா பொம்பளை பிள்ளையா இருந்தா யாராவது எடுத்து பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னா, அதை வளர்த்து பின்னால கட்டி கொடுக்குறது பெரிய விஷயமா போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா எப்ப அந்த யா அம்மின்னு அழைச்ச உடனேயுமே சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. உடனே ஹம்சாவினுடைய புள்ளைன்னு தெரிஞ்ச உடனேயுமே சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் போட்டி போடுறாங்க, அந்த பிள்ளைய நான் எடுத்துக்கிறேன், நான் வளர்க்கிற பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் போட்டி போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பிரச்சனை வருது. யா அம்மின்னு ஏன் கூப்பிட்டாங்க, அந்த குழந்தை ஏன் கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தாயிடத்துல பால் குடிச்சிருக்கிறாங்க. அதனால 2 பேரும் ஒரு முறையில சகோதரர். அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மகள் அழைக்கிறா, யா அம்மி, சிறிய தந்தையே. இப்ப தன்னுடைய தந்தைக்கு சிறிய தம்பி என்ற அடிப்படையில சிறிய தந்தையே என்று அழைத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதை பார்த்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி அணைச்சி முத்தம் கொடுத்து அந்த பிள்ளைய என்ன செய்யறாங்க? பாதுகாக்கிறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பிள்ளைய நான் தான் வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி, அவங்க சொல்றாங்க, இல்ல நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன், அவங்க சொல்றாங்க நான் தான் வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருவரும் தாங்கள் வளர்ப்பதற்கு ஒரு முறையை சொல்லி காட்டுறாங்க. எனக்கு இன்ன சொந்தம், அவங்களுக்கு எனக்கு இவங்க இன்ன சொந்தம். அப்ப அந்த குழந்தை தனக்கு உரிமையாகுவதற்கு என்ன சொந்தமோ அத்தனை சொந்தங்களையும் சொல்லி காட்டுறாங்க. 3 பேரும் சொல்லி காட்டுறாங்க. இப்படி பல சஹாபாக்கள் போட்டி போடுறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குழந்தை ஜாஃபருடைய மனைவியிடத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜாஃபர்ட்ட கூட சொல்லல. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிட்ட போனாலும் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட போனாலும் ஒண்ணுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குழந்தை ஜாஃபரினுடைய மனைவியிடத்திலே வாழ்வதுதான் தகுதியானது என்று சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்னன்னு சொன்னா, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவோட திருமணம் முடித்திருந்த மனைவி இருக்கிறாங்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியினுடைய சகோதரி. அப்ப அந்த குழந்தைக்கு சின்னம்மா, அதனால சின்னம்மாட்ட இருக்கிறது தகுதி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். ஹன்னா இருக்கிறாங்களே, மரியமுடைய தாயார், அந்த மரியமுடைய தாயாரும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியும் ஒன்னா பிறந்தோம். அதனாலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல அவர்களை நேர்த்தியா விட்டு விட்டதுக்கு பின்னால யாராவது ஒரு பிரமுகருடைய வீட்டுல தான் அது வளரணும், நிர்வாகியினுடைய வீட்டுல தான் வளரணும். அந்த அடிப்படையில எல்லாரும் போட்டி போடுறாங்க, அந்த குழந்தைய நான் வச்சு வளர்க்கிறேன் அப்படின்னு போட்டி போடுறாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உத்தரவு போடுறான், தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பேனாக்களை, அதாவது விரண்டு ஓடக்கூடிய ஆற்றில தூக்கி போடுங்க. அந்த ஆற்றிலிருந்து ஓடக்கூடிய தண்ணீரோடு சேர்ந்து அந்த பேனாக்கள் ஓடிவிட்டால் அவங்களுக்கு அந்த குழந்தை கிடையாது. யாருடைய பேனா அந்த அலைகளுக்கு மத்தியிலும் அந்த தண்ணீர்ல ஓடாம தன்னை நோக்கி வருகிறதோ அவர்கள்ட்ட அந்த குழந்தை இருக்கணும். அதே மாதிரி எல்லாரும் தங்களுடைய பேனாவை தூக்கி போறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய கருத்தும், பேனாவை தூக்கி போடுறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனா மட்டும் அவங்கள நோக்கி வருது. உடனே அல்லாஹ் சொன்னா ஜக்கரியாட்ட தான் அந்த குழந்தை இருக்கும். காரணம் என்ன? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளும் தாயாரும் கூட பிறந்தோம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பெரியம்மா. அதனால பெரியம்மா சின்னம்மா இருக்கிற உறவு இருக்குது. இது ஒரு பெரிய சிறந்த உறவு. தாய் இல்லைங்கன்னா அடுத்த உறவு பெரியம்மா சின்னம்மா இப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தீர்ப்பு வழங்குறாங்க. ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அவர்களுடைய மனைவியினுடைய வீட்டுலதான் இந்த குழந்தை வளரணும் அப்படின்னு அதாவது தீர்ப்பு வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த குழந்தையை கொண்டு போறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. அங்க வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு அவர்களை அழைத்து வருவதற்காக வேண்டிய ஒரு மனிதரை ஏற்படுத்தி விட்டு சென்று விடுகிறார்கள். சரப் என்ற இடத்திலே போய் தங்கி இருக்கிறார்கள். தங்கியிருந்தவுடன் அந்த மனிதர் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வருகிறார்கள். அங்கே ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அங்கே அன்றைய இரவு தங்குகிறார்கள். இந்த அடிப்படையில அந்த உம்ராவினுடைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. உம்ராவினுடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு பல சின்னஞ்சிறிய போர்கள், குறிப்பிடப்படும்படியான அல்லாத சின்னஞ்சிறிய போர்கள், பல போர்கள் நடைபெறுகின்றன. அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7வது வருடம் இந்த உம்ராவை முடிச்சுட்டு போறாங்க. 7வது வருடத்தினுடைய கடைசி பகுதி தான் இது. அதுக்கடுத்து என்ன நடந்தது என்று இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சொல்லப்படும். எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அதிலிருந்து படிப்பினைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.